அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 2. ஸோ போன பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ போட்டு. ஸோ இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குதா. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் ஷாட்டும் கண்டினியூவாக வரேன்டா. கொஞ்சம் லேட் ஆகுது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா எனக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குதா. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதான் என் ப்ராப்ளமே. ஸோ பர்சனல் இஷ்யூன்னு சொல்லியிருப்பேங்க, சில பேர்கிட்ட கேட்டிருந்தீங்க டெலிகிராமில் வந்து கூட, என்னக்கா எஃப்எஃப் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைச்சா நான் கண்டினியூவாக எஃப்எஃப் போடுவேன், ஓகேவா? ஸோ கோவப்படாதீங்க. அண்ட் லைக் இம்பார்ட்டன்ட், கமெண்ட்டும் போட்டுருங்க, சரியா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். முதல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். ஹெட்செட் மஸ்ட்டுடா, போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுப்பீங்க. ஸோ எனக்கு இதில் சொல்லலாம், ஏன்னா காப்பிரைட் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தாண்டா வருது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வருதுடா. அதான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஜங்குக் உங்களை பெட்டில் போட்டு அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணியிருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க, எனக்கு வலிக்குது. ஏய், அதான் காசு கொடுக்குறேன்ல, வலிச்சா பொறுத்துக்கோ. அதெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு தோன்றது தான் நான் பண்ணுவேன். அதான் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்ல, கேட்கறதுக்கு டபுள் மடங்காகவே கொடுக்குறேன். ஆனால் நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க. எனக்கு ரொம்ப அப்படி இருக்க தெரியுமா? எப்படின்னு சொல்லவே முடியல. ஆனால் நான் பண்ணுறத பொறுத்து. அதுக்கப்புறம் எழும்ப முடியலன்னு நான் பொறுப்பு கிடையாதுப்பா. அதான் காசு கொடுக்குறேன்ல, பொறுத்துக்கோ அப்படின்ட்டு ஜங்குக் உங்க நெக்லாம் கிஸ் பண்ணுறான். எனக்கு அம்மா. ஏய், அம்மாண்டு கத்தாதடி, டேடி டேடின்னு மோன் பண்ணுறி. புரியல. ஏய், டேடின்னு மோன் பண்ணுறி, இது கூடவா உனக்கு தெரியல? இல்லை, எனக்கு தெரியாது. கற்றுக்கோ, இதுக்கப்புறம் யூஸ் ஆகலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரம் பண்ணுங்க. ஓ, அவ்வளோ மூடாக இருக்கா உனக்கு? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு பயமாக இருக்குது, வலிக்குது. எதுக்கு ஹெட்ஜஸ்லாம் அப்படி ப்ரெஷ் பண்ணுறீங்க? ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கண்ணே, என்னால் முடியல. ஓ, முடியலையா? எனக்கு தாண்டி முடியல, அப்படியே ஏறி நிற்குது தெரியுமா? அப்படின்ட்டு அவனோட எடுத்து காட்டுறான். நீங்கள் வாய்டாய்ஸில் அவனை பார்க்குறீங்க. என்னது இது எப்படி இருக்கு? ஓ, நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லடி, 11th படிக்கிற. இது கூட தெரியாதா ஏன் நிற்குதுன்ட்டு? எனக்கு தெரியும், ஆனால் பயமாக இருக்கு. இவளை டே ஜங்குக்கா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற கேரக்டரே கிடையாது. ஏதோ சின்ன பொண்ணுன்ட்டு இவ கூட பேசுகிற. சரிப்பட்டு வராது ஜங்குக்கா, சரிப்பட்டு வராது, முடிச்சு விட்ரு அப்படின்ட்டு உங்கள் மேலே ஓவராகிறான். இப்போ என் ஃபுல் ஆக்டாக இருக்கான். நீங்கள் ட்ரெஸ் மட்டும் ஒரு ஸ்கர்ட் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ ஜங்கை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ் சரியில்லையே உனக்கு, இந்த ட்ரெஸ் இப்போ உன் மேலே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு உங்களை டிஷர்ட்டை ரிமூவ் பண்ண வர்றான். நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஏய், என்னை ஃபோர்ஸ் பண்ண வைக்காதடி. இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோவே, நான் கடுப்பாயிருவேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட அக்ரெசிவாக தான் பிஹேவ் பண்ணுவேன், புரியுதா? சும்மா சும்மா இப்படி பண்ணிவிட்டு தடுத்துட்டு ஏதாச்சும் இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஒரே பொருளை செத்தாலும் செத்து போயிடுவேன். அவ்வளோ மயிராக இருக்கேன், முதல்ல கையை எடுத்துரு அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பயத்தில் கையை எடுத்துடுறீங்க. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹேண்டை வச்சு அங்கே பெட்ஷீட் இருக்கும் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் தான் உங்கள் டிஷர்ட்டை கழட்ட வரான். உங்கள் 2 ஹேண்டே எடுத்து அப்படியே டிஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டிடுறான். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு ஸ்கர்ட்டு தான் போட்டிருக்கீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். என்னாடி இப்படி இருக்க? ஏய், உன்னை பார்த்தா ஃபிகருன்னு நினச்சேன், ஆனால் இப்படி கும்முன்னு இருக்கியடி. ஏடி, இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா இருக்க. இது மொத்தமும் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஜங்குக் அவங்க இன்னருக்கு மேலாலேயே அவன் ஹேண்டை அப்படியே மேலே வைக்கிறான். உங்களுக்கு ஒரு இருக்குது. ஏன்னா இது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும் லியாவை, அதுக்காக மட்டும்தான். லியா லியா, இதெல்லாம் உனக்காகத்தான், நான் பொறுத்துக்கிறேன்.
நான் தப்பான பொண்ணுலாம் கிடையாது. எனக்கு காசு வேணும். அதனால தான். அதுக்காக நான் எல்லார்ட்டையும் இப்படி போகணுன்னு மட்டும் நினைக்காத இல்லையா? இது உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்படி பண்ணேன்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆகிருவ. உன்னோட உயிர் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு உங்கள் ஐஸில் லைட்டாக டியர்ஸ் வந்து வருது. ஜங்கு அதெல்லாம் கண்டுக்கல. அப்படியே அவங்க இன்னரே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு மேலே அவனோட ஹேண்டை வச்சு அப்படியே அங்கங்கே ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்குலாம் செம்மையாக வலிக்குது. இப்போ நீங்கள் எந்த சவுண்டும் கொடுக்கவே இல்லை. அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கு என்னடா எதுவும் சவுண்ட் கொடுக்கல, நம்ம பண்ணாலே அப்படியே மூன் பண்ணுவாங்களே, இவன் மட்டும் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிருக்கீங்க ஐஸை. அப்படியே ஹேண்டை வச்சு பெட்ஷீட்டை நான் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஐஸில் டியர்ஸ் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டே இருக்குது. அச்சோ அழுகுறாரா? ஆனால் என்னால் மியூசிக் காட்டவே முடியாதே. எனக்கு இப்போ பண்ணியே ஆகணும். இப்படி பாதியில் விட்டு போனா ஜங்குக்கா உனக்கு ரொம்ப அசிங்கம்டா. நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். பேசாமல் பண்ணுறா. என் ஃபேஸை பார்த்தா தானே உனக்கு பாவம்னு தோணுது, பார்க்கலன்னா தோணாதில்ல அப்படின்ட்டு அவன் உங்கள் 2 செஸ்ட்டுக்கு நடுவில் அவன் மவுத்தை வச்சு ஒரு மாதிரி லிக் பண்ணுறான். உங்களுக்கு வந்து அது அருகருப்பாக இருக்குது. பட் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவன் ஃபோர்ஸாக பண்ணு அப்படின்னு உங்களை மிரட்டியிருப்பான். நீங்கள் பயந்துட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க பெட்டில். ஸோ ஜங்குக்கு வந்து உங்களை ஸ்கர்ட்டை எடுத்து அப்படியே ரிமூவ் பண்ணி நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு இன்னர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க கீழே. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ஃபுல்லாக பார்க்குறான். இப்போ நீங்கள் 2 பேருமே ஃபுல் நேக்டாக இருக்கீங்க. ஏய் உன் பேர் என்னடி? செம்மையாக இருக்கியே, உன் பேர் எப்படி? அது அது ரூஹி. 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 சரி என்ன எதுவுமே பண்ணல, அப்படியே சைலண்ட்டாக இருக்க? அது வந்து நான் ஏதாச்சும் சொன்னால் நீங்கள் ஃபோர்ஸாக பண்ணுவீங்க. எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் சீக்கிரம் பண்ணிவிட்டு விடுங்க, நான் கிளம்பி போயிடுறேன். சரி அதிலே இருக்கல போகிறதுலையே. சரி பண்ணுறேன் இரு அப்படின்ட்டு ஜங்குக் தான் உங்களை அப்படியே பெட்டில் நீங்கள் படுத்துருப்பீங்கள்ல, ஸோ உங்கள் மேலே அப்படியே மேலே ஏறி படுக்கிறான். அவனோட வெயிட் உங்களால் தாங்கவே முடியல. நீங்கள் சின்ன பொண்ணு வேறே, அவன் செம்ம வெயிட்டாக இருப்பான், ஜிம் பாடி. ஸோ உங்கள் பாடி ஃபுல்லாக அவனோட பாடியில் அப்படியே அட்டாச் ஆகுது. அவனுக்கா அது சொல்ல வேர்ட்ஸே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு ஏதோ ஹெவனில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹெவன்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது அவனுக்கு. என்னடா இது, அவள் பாடி எப்படி இருக்குது? டேய் ஜங்குக்கா, அவள் பாடியிலே நீ அடிக்ட் ஆகிடுவ போலையே. எப்படி இருக்கா சும்மா தழுக்கு முழுக்குன்ட்டு? ஏய் இவளை விட்டுறாதடா, இவளை இன்றைக்கி செம்மையாக வச்சு செஞ்சிரு அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாகவே இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இப்போ ஜங்கு கிஸ் பண்ணும்போது அவன் டங்கால வச்சு அப்படியே லிக் பண்ணுறான். அப்போ உங்களோட ஐஸில் டியர்ஸ் இருக்குது, அது அவனுக்கு சரியாக தெரியுது. ஏய் இப்படி அழுதுட்டு இருக்காதடி, எனக்கு கடுப்பாக இருக்குது, உப்பு கறிக்குது, எனக்கு பிடிக்கல, இந்த இதுவே பிடிக்கல. ஏதோ ஒன்று நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. கொடுக்குற காசுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேடி மயிறு. அது வந்து ஏய் இப்படி அழுகாச்சியாக இருக்காத. அப்படியே ஹேண்ட் எடுத்து என் பேக்கை பிடிச்சிக்கோ பின்னாடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அதை மாதிரி பண்ணுறீங்க, ஏன்னா வேறு வழி இல்லை, உங்களுக்கு காசு வேணும், அதுக்காக அப்படி பண்ணுறீங்க. நீயோட உயிர் இருக்குது, அதனால தான். ஸோ நீங்கள் டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிங்க. உங்கள் நெயில் மார்க் வந்து அவன் முதுகில் அப்படியே அச்சு பறியுது. அப்படின்னா லைட்டாக பெயினாக இருந்தாலும் நீங்கள் வந்து மோன் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் ஜங்குக்கெல்லாம் கண்டுக்கல. அவனுக்கு நீங்கள் வேணும், இன்றைக்கி அவனுக்கு நீ கண்டிப்பாக வேணும். அதான் உங்களை அப்படியே ஃபோர்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்லாம் செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறான். அவங்களுக்கு வலிக்குது. பட் நீங்கள் உங்கள் நெயில் மார்க் வச்சு அவன் வந்து இன்னும் நெயில் மார்க் பட்டிருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் நல்லா அழுத்துறீங்க. ஜங்குக்கு புரியுது உங்களுக்கு வலிக்குதுன்னு. பட் அவன் எல்லாம் கண்டுக்கல. பட் இவங்க ஸ்டொமக்கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கீழே போயிட்டு செம்மையாக லிக் பண்ணுறான். பட் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது பண்ணுறது. ஆனால் அவன் ஹார்ஷாக பண்ணல, ரொம்ப சாஃப்டாக பண்ணுறான். என்னடி எப்படி க்யூட்டாக இருக்குது உன்னோடது. பரவாயில்ல, நம்மளோட உள்ளே போகுமா என்னன்னு தெரியலையே, பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் அங்கே செம்மையாக லிக் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி கூசுது. என்ன இது, இந்த ஃபீலே இப்படி இருக்குது. அங்கே அங்கே அவன் தங்க வச்சு இப்படி பண்ணும்போது
எனக்கு ஸ்டார்டிங்கில் அருகருப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் எல்லாருக்கும் இதெல்லாம் பிடிக்குது போல். ஆனால் இது தப்பு. என்னால் முடியலையே. ஏன் இந்த ஃபீல்? என் ஸ்டொமக்லாம் இப்படி பட்டர்ஃப்ளை. இல்லை, எனக்கு ஒரு அரக்கை கொடூர பொண்ணுங்களை எவ்வளோ காசு கொடுத்தனாலும் வாங்கலான்னு நினைக்கிறான். அதான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் சடனாக அப்படியே இன்சைட் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயின் ஆகுது. அம்மா அம்மா வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்லோவாக பண்ணுங்க. ஏய், நானே ஹெவியாக இருக்குது, எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் பண்ணுறேன், என்னால் முடியலடி அப்படின்ட்டு அவன் நல்லா பண்ணுறான். பட் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ளீடே ஆகிறது. ஜங்குக் பார்க்குறான். ஓ, ப்ளீட் ஆகுதா, பரவாயில்ல, இன்னும் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னும் உள்ளே இன்சைட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஃபைனலி அது வந்து உள்ளே போயிடுது. ஜங்குக்கு அப்போ தான் உங்கள் மேலே தொப்புன்னு விழுறான். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. அவன் உள்ளே ஃபுல்லாக இன்சைட் பண்ணிட்டான். எனக்கு வலிக்குது, நான் தான் சொன்னேன்ல ஸ்லோவாக பண்ணுங்க, எனக்கு அவ்வளோ வலிக்குது, என்னால் முடியல, ஏன் இந்த மாதிரி அரகண்டா? ஏய், நீ எப்படி இருக்க? உன்னை போய் ஸ்லோவாக பண்ண சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணுறியடி. நீ எல்லாம் என்ன ஃபிகர் தெரியுமா? என் கண்ணே படாமல் இருந்திருக்கல, எனக்குன்னு வந்து பிறந்திருக்க போல என் கூட இப்படி பண்ணணும்னுக்கு. எனக்கு வலிக்குது. ஏய், இப்படி அழுகாதுன்னு எத்தனை டைம் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவங்க மேலேருந்து எழும்பி இப்போ ஃபுல்லாக இன்சைட் பண்ணி புல்லப் பண்ணி புல் அவுட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் என்ன, நீங்கள் அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பண்ணிட்டு, என்ன ஃபீல் தெரியுமாடி, இந்த மாதிரி யாருக்கிட்டையும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நீ என்ன ஒரு 10 lakh கேட்டிருப்ப, உனக்கு 12 lakh கொடுக்கலாண்டி, அப்படி ஃபர்த்து பேசு, நீ தெரியுமா? எனக்கு இன்னொரு ரவுண்ட் போகணும்னு தோணுது அப்படின்ட்டு பேக் போஸில் உங்களை போட்டு அப்படியே பண்ணுறான். பட் உங்களால் ஸ்ட்ரென்த்தே இல்லை, உங்களால் முடியல. ஆனால் ஜங்குக்கு அவனே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு பண்ணுறான். ஸோ எப்படியோ இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு 4 ரவுண்ட் கிட்டே போயிருப்பான். அதுக்குள்ளே நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிருப்பீங்க. ஃபெயிண்ட் ஆகிட்டாளா? இப்படியே ஃபெயிண்ட் ஆகுறேன், என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் இப்படி தான் ஃபெயிண்ட் ஆகுவாங்க போல், நமக்கு என்ன? ஆனால் நான் தொட்ட ஃபர்ஸ்ட்டு பொண்ணே நீ தாண்டி, அதுவும் வேர்ஜினா. நான் தொட்ட பொண்ணுங்க எல்லாம் இவன் கூட படுத்துட்டு வந்த பொண்ணுங்க, நீ மட்டும் வெர்ஜினாக இருக்கல, எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஓ அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். ஸோ வேக்கப் ஆகிட்டு வந்து பக்கத்தில் பார்க்குறான், நீங்கள் இல்லை, நீங்கள் படுத்த இடத்துல அப்படியே ப்ளட்டாக இருக்கும். இப்போ ப்ளட்டு இதை இப்போ க்ளீன் பண்ணணுமே, கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்மளே இது வாஷிங் மிஷினில் போட்டுடலாம், போயிட்டா போல், இது பிஏக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு பிஏக்கு கால் பண்ணுறான். யோ, ஏன்னா அந்த பொண்ணு போயிட்டா? ஆமாம் சார், நானே அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டேன் ஆல்ரெடி நைட்டே. ஓகே, அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட்லாம் கொடுத்துரு, ஓகேவா? ஆல்ரெடி நானே பே பண்ணிட்டேன், ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நைட்டே பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கு. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு அவன் வந்து வாஷிங் மிஷினில் வந்து அந்த பெட்ஷீட்டில், ஒயிட் பெட்ஷீட்டில் ஸோ ப்ளட்டாக இருக்கும், அதை போட்டு கழுகுறான். ஐ மீன் வாஷிங் மிஷினில் போட்டு. ஸோ அவன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான். நைட்டு உங்கள் கூட இருந்ததெல்லாம் அவனுக்கு ஏதோ நியூ ஃபீலாக இருக்கும். உங்கள் கூட இருந்தது என்ன, அந்த ரூஹி தாட்டாகவே இருக்கே, சரியில்லையே. டே ஜங்குக்கா, என்னடா ஒரு மேலே அவன் மேலே ஃப்ளாட் ஆகிட்டே ஒன்றும் இல்லை, உனக்கு பொண்ணுங்க அதுக்கு மட்டும்தான், நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நம்ம நைட்டுக்கு ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் மேனேஜருக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, யோ, நைட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும், இன்றைக்கி நைட் மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோவேன், அவனை கீழே ஒன்று இருக்குல்ல, ஹர்த்து அப்படியே எரிஞ்சிடுவேன் நாய்க்கு. இல்லை பாஸ், நான் வந்து நைட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவரும் பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து அந்த ஒரு பொண்ணு வருது ஜங்குக்கு ரூமுக்கு. ஸோ அந்த பொண்ணு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் தான் போட்டு அந்த பொண்ணுக்கு மேலே ஓவர் ஆகிறான். அந்த பொண்ணு எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுது அவனுக்காக. என்ன இது, இந்த பொண்ணு எப்படி பண்ணுது? நைட்டு ரூஹி இருந்தால் நல்லா இருக்கும்ல
அவ தானே அப்படி அழுதுட்டு பாவமாக இருந்துச்சு. ஜங்கு, என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை, இந்த பொண்ணு கூட தான் இன்னைக்கு நீ நியூ தானே? ஏய், நீ இதுக்கு முன்னாடி இவன் கூட வச்சும் படுத்திருக்கியாடி? ஆமாம், இது என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு. ஸோ இன்னைக்கு இங்கே, நாளைக்கு வேறு எங்கேயோ. ஹே டாடி, உனக்கு பிடிக்கலையா? நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா? அது இல்லடி, நீ எல்லாரு கூடயும் போவியா? இது என்ன கேள்வி? இதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு டைம் பண்ணியிருக்கேன்ல, அப்போ என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இல்லடி, நான் இவ கூடயே போயிருக்கேன், உன்னெலாம் ஞாபகம் வச்சுருக்க முடியுமா? அப்படின்ட்டு அவனுக்கு கிஸ் பண்ணலான்ட்டு போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. உங்களோட தாட் வந்துகிட்டே இருக்குது அவனுக்கு அடிக்கடி. நைட் நீங்கள் அழுதது, ஸோ டைட்டாக அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணது, அந்த பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சது, அவனுக்கு உங்களோட ஞாபகம் மட்டும்தான். அவன் சரியாக ஃபோக்கஸே பண்ண முடியல. என்ன இது? அந்த ரூஹி, அவளோட ஞாபகமாகவே எனக்கு இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? அவள் கூட இருக்கணும்னு தோணுது. ஆனால் ஒரு டைம் தானே சொன்னா, காசு கொடுத்தா வருவாளா? இல்லை, அவள் எனக்கு எப்போவும் அவள் கூட பண்ணணும்னு தோணுதே. இதுக்கு என்ன ஃபீல் மயிருன்னு தெரியல. ஏய் போடி, உன் கூட என்னால் பண்ண முடியாது, உனக்கு காசும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவன் அந்த பொண்ணை அடிச்சு துரத்தி விட்றான். அவளும் இவன் கூடயும் வந்தானே, ரொம்ப ஹாட்டாக இருப்பான்னு பார்த்தா என்ன மயிராக இருக்கான்னு தெரியல, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுது. ரூஹி, எங்கடி இருக்க? உன் தாட், நீ போனதுலேருந்து உன் தாட்டாகவே இருக்குடி. உன்னோட ஞாபகம் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே இருக்குது. எந்த ஒர்க்கும் பார்க்க முடியல. நீ எனக்கு வேணும், இப்போவே வேணும். என்னால் முடியல, எனக்கு உன் கூட தான் பண்ணணும்னு தோணுது. வேறு எந்த டேஷ் கூட தோணலடி. என்னை எப்படி நினச்சிருப்பேன்னு தெரியல. எங்கே அந்த மேனேஜர்? யோ மேனேஜர் அப்படின்ட்டு கத்துறான். ஸோ அவரும் வந்துட்டு, பாஸ் அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு பாஸ், என்ன ப்ராப்ளம்? ஏய், அந்த ரூஹி எங்கடா? அது அவங்க அப்போவே கிளம்பிட்டாங்க. எங்கே? எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பா, வா கிளம்பலாம், அவள் எனக்கு வேணும். என்னப்பா சொல்கிறீங்க? அந்த பொண்ணு ஒரு டைம் சொல்லித்தான் அவங்க கூட வந்தா, ஐ மீன் உங்கள் கூட. எப்போ அவள்? இல்லைடா, அவள் எப்போவுமே எனக்கு வேணும். இன்றைக்கி ஃபுல்லாக அவளோட தாட் மட்டும்தான். எனக்கு தெரியல, எனக்கு அவள் வேணும் அப்படின்னா எனக்கு புரியல. அவங்க கூடயே. ஆமாண்டா, என் கூடயே அவளை வச்சுக்க போகிறேன். இதுக்கு என்ன ஃபீல் மாரிலாம் தெரியல. அவள் எங்கே எனக்கு கண்டிப்பாக வேணும். என்னால் என்னோடய பொண்ணு கூட மேக் அவுட்டே பண்ண முடியல தெரியுமா? அவன் ஞாபகம் தான். இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி புலம்புறான். ஸோ அவருக்கா, என்ன இவன் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி புலம்புறான். இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வேறு அந்த பொண்ணு இங்கே இல்லை, எங்கே போனானே தெரியல. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருப்பாளோ இல்லையோ, யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக் தான், டேய் மயிறு, என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு தெரியாது, அவள் எனக்கு வேணும் அவ்வளோதான். எனக்கு ட்ரக்கு கூட வேணாம், எந்த மயிரும் வேணாம், எனக்கு அவள் மட்டும் போதும். அவள் கூட தான் எனக்கு பண்ணும். வேறு பொண்ணுங்களை பார்த்தா எதுவும் ஏற மாட்டேங்குது தெரியுமா? எனக்கு எப்போ நட்டுக்கிட்டு நிற்கும். எனக்கு அது கூட இல்லை. எனக்கு ஒரு மாதிரி சொங்கி போன மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல, எனக்கு அவள் வேணும். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல. அவள் எங்கே இருந்தாலும் இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு தேடுற, ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் தேடுற. பட் நீங்கள் இல்லை. ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. டக்குன்னு அந்த ஜங்கு கால் பண்ணிட்டு, பாஸ் அந்த பொண்ணு எங்கேன்னு தெரியல, தேடி பார்த்துட்டேன், ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இல்லை. அது மட்டும் இந்த அந்த லியா பொண்ணு மட்டும்தான் இங்கே இருக்குது. டேய் மயிறு, எங்கே இருந்தால் அவளை தேடுறா, அதான் உன் வேலை இல்லைன்னு வச்சுக்கோவேன். புரியுது பாஸ், புரியுது. நான் தேடி உங்களுக்கு இப்போவே அனுப்புகிறேன் பாஸ், ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க ஃபேமிலியை. புரியுதுல்ல, சீக்கிரம் தேடு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அவரும் பயந்துட்டு தேடுறாரு. ஸோ ஜங்குக்கு இந்த சைடு, ஏ ரூஹி, உன்னை என்னென்னு தெரியலடி, நைட்டு உன்னை ஃபோர்ஸாக பண்ணிட்டேன். ஆனால் நீ எனக்கு வேணும், எப்போவுமே நீ எனக்கு வேணும். இதுக்கு என்ன ஃபீல் மயிருன்னுலாம் தெரியல, ஆனால் நீ எனக்கு வேணும்டி, கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. ஆமாம், காய போட்டு அந்த பெட்ஷீட் வெளில தானே இருக்கும் பால்கனியில் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி போயிட்டு அந்த பெட்ஷீட் பார்க்குறான். ஸோ அந்த பெட்காரை
அப்படியே போயிருக்கும். ஆனா அவளுக்கு அது தெரியுது. அங்க தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த பெட்ஷீட்ட பிடிச்சிட்டு ஒரு மாரி சைக்கோட்டிக்கா, என்ன ஃபீல் இது? இது உன்னோட ஸ்மெல் தான். அந்த அந்த குட்டி ஐஸ் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். அந்த குட்டி லிப்ஸ், அந்த நோஸ் எப்படி ஷார்ப்பா இருக்கும்ல. அவ்வளோ க்யூட்டா பார்ப்ப நீ. எவ்வளோ அழகு நீ. ஆனா ஆனா எனக்கு தெரிலடி. நீ என்னை கேவலம்னா நினச்சிக்கோ. ஆனா நீ என் கூட தான் இருக்கணும். கண்டிப்பா. அப்படின்ட்டு ஜங்குக் அந்த பெட்ஷீட் லைட்டா ஹக் பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஓகேடா, நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு விடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.